अस्सलाम वालेकुम। ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டு கடை ஸ்டைல் முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த முட்டை பொடி மாஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த முட்டை பொடி மாஸோட சப்பாத்தி ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முட்டை பொடி மாஸ் செய்கிறதுக்காக என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் 8 பெரிய வெங்காயம் வந்து உரித்து வச்சுருக்கேன். உங்கள் குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 முட்டை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 1லேருந்து 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது கூட ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி, காரத்துக்காக 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், 7 பூண்டுப்பல் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டுப்பல் எதுக்காக அப்படின்னா முட்டை வந்து சில பேருக்கு செரிமானம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பூண்டு சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வராது. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த சாப்பர் மூலியமாக தான் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து கத்தியால் கட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா நைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து நைஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் எடுத்திருந்த எல்லா வெங்காயத்தையுமே சாப்பர் மூலியமாக நான் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே சாப்பரில் தான் நான் கட் பண்ணிக்கிட்டேன். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியுமே நான் வந்து சாப்பர் மூலியமாக தான் கட் பண்ணிக்கிட்டேன். நல்லா நைஸாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்திருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே கட் பண்ணி ரெடியாக இருக்குது. நம்ம முட்டை பொடி மாஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முட்டை பொடி மாஸ் செய்கிறதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கடல் எண்ணெய், அப்படி இல்லைன்னா நார்மல் குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டுப்பல் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டுப்பல் வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சில குழந்தைங்களுக்கு வந்து பூண்டு வந்து வாயில் கடிப்படும் போது அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் போயிடும். அதனால் பூண்டுப்பல் நல்லா நைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு அதிக நேரம் வதங்க வேணாம், 2 செகண்ட் வதங்கினா போதும். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து குவான்டிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. முட்டை பொடி மாஸ்க்கு வெங்காயம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் வந்து வதங்க குவான்டிட்டி கம்மியாயிரும். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் நீங்கள் வந்து வெங்காயம் ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப காரம் ஏறி போயிடும், அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் இந்த ஸ்டைலில் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து மறுபடியும் இந்த கலர் ஆகிடுச்சு. வெங்காயம் வந்து ரொம்ப வந்து வதங்க வேணாம், கொஞ்சம் வந்து க்ரன்ச்சினஸாக இருந்தால் தான் பொடி மாஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் முட்டைக்கும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து தக்காளி வதங்குற அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து இப்போ ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும், மூடி போட்டு வதங்க விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. தக்காளி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. தக்காளியும் அதிகமாக வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க, பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது மசாலாவோட பச்சை வாடை நல்லாவே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்திருக்க இந்த வெங்காயம் தக்காளி குவான்டிட்டியை பொறுத்து நம்ம 10 முட்டை வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி 8 முட்டை மட்டுமே தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். முட்டை ஆட் பண்ணிவிட்டு உடனே வந்து மிக்ஸ் பண்ணி விடாதீங்க. இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து பொறுமையாக வந்து திருப்பி போட்டுக்கோங்க. உடனே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முட்டை வந்து குழஞ்சி போன மாதிரி ஆயிரும், அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் வந்து பொறுமையாக ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மறுபடியும் பாருங்கள், நான் திருப்பி போட்டு 2 நிமிஷம் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் முட்டை வந்து குழஞ்சி போகாமல் உதிரியாக நல்லா கரெக்டான பதத்தில் வரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. முட்டை வந்து பாருங்கள் நல்லா வெந்து உதிரி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரோட்டு கடை ஸ்டைல் கொண்டு வரதுக்காக கொஞ்சமாக நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் மசாலா ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரோட்டு கடை ஸ்டைலில் உங்களுக்கு சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதிக நேரம் வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க, ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான முட்டை பொடி மாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த முட்டை பொடி மாஸை வந்து இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம்.
இப்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான ரோட்டுக்கடை ஸ்டைல் முட்டை பொடி மாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த முட்டை பொடி மாஸோட சுட சுட சப்பாத்தியோடையும் வீட் பரோட்டாவோடையும் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரசம் சாதம், சாம்பார் சாதம், கருவாட்டு குழம்போடையும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த முட்டை பொடி மாஸ் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த முட்டை பொடி மாஸோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனி நான் போடக்கூடிய ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.